தமிழ்நாட்டில் உள்ள அமைச்சர்கள் அனைவரும் ஊழல்வாதிகள் என்றும் ஊழல்வாதிகளை அடையாளம் கண்டு தேர்தலில் அவர்களை புறக்கணிக்க வேண்டும் எனவும் பெரம்பலூர் தொகுதி ஐஜிகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் ஐஜிகே சார்பில் போட்டியிடும் டாக்டர் பாரிவேந்தர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தாமரை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகிறார். செல்லும் இடமெல்லாம் டாக்டர் பாரிவேந்தருக்கு பொதுமக்களும் கூட்டணி கட்சியினரும் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அந்த வகையில் காவேரிபாளையம் பகுதியில் வாரச்சந்தையில் பொதுமக்கள், வியாபாரிகள் உள்ளிட்டோரிடம் வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து ஐயம்பாளையம் கிராமத்திற்கு வாக்கு சேகரிக்க வருகை தந்த டாக்டர் பாரிவேந்தருக்கு என்டிஏ கூட்டணி கட்சியினரும் பொதுமக்களும் மேளதாளம் முழங்க வானவேடிக்கையுடன் ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனர். அப்போது பொதுமக்களிடையே உரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர் தொகுதிக்கு செய்த நற்பணிகள் மற்றும் நாடாளுமன்றத்தில் அமைச்சர்களுடன் சந்திப்பு உள்ளிட்டவை குறித்து புத்தகமாக வழங்கியிருப்பதாக தெரிவித்தார். மோடி ஆட்சி திறமையால் உலக நாடுகள் இந்தியாவை பாராட்டுகிறது, பெருமையாக பேசுகிறது என அவர் பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் எம்பிக்கள் நல்லவர்களாக, ஊழல் செய்யாத, லஞ்சம் வாங்காத, நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். தொகுதி மக்களின் கோரிக்கையான அரசு மருத்துவமனை அமைத்து தரப்படும் என டாக்டர் பாரிவேந்தர் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து ஜம்புநாதபுரம் பகுதியில் டாக்டர் பாரிவேந்தருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய டாக்டர் பாரிவேந்தர், எந்த ஒரு எம்பியாவது 118 கோடி ரூபாய் செலவு செய்து 1200 மாணவர்களை படிக்க வைத்து பட்டதாரி ஆக்குவார்களா என கேள்வி எழுப்பினார். ஊழல் கட்சியிலிருந்து வருபவரை ஒருபோதும் தேர்ந்தெடுக்கக்கூடாது என கேட்டுக்கொண்ட அவர், தன்னை எம்பியாக தேர்ந்தெடுத்தால் இப்பகுதியில் நிலவும் குடிநீர் பிரச்சினை தீர்க்கப்படும் என்றும், துளையாநத்தம் ஆதிதிராவிட மேல்நிலைப் பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கட்டித்தரப்படும், சமுதாய கூடம் கட்டித்தரப்படும் என டாக்டர் பாரிவேந்தர் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து வாக்கு சேகரிக்க நல்லியம்பட்டிக்கு வருகை தந்த டாக்டர் பாரிவேந்தருக்கு நல்லியம்பட்டி கிராமத்தில் வண்ண பேப்பர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது உரையாற்றிய அவர், நாடாளுமன்றத்தில் நான் எழுப்பிய கேள்விகள், அமைச்சர்கள் மற்றும் பிரதமருடன் சந்திப்பு உள்ளிட்டவைகள் குறித்து புரோகிரஸ் ரிப்போர்ட்டாக வழங்கியிருப்பதாக தெரிவித்தார். கடந்த முறை 1200 மாணவர்களை படிக்க வைத்து அவர்களை பட்டதாரியாக்கியது போல் இந்த முறை மீண்டும் வெற்றி பெற்றால் 1500 குடும்பங்களுக்கு இலவச உயர் சிகிச்சை வழங்கப்படும் என உறுதியளித்தார். ஊழல்வாதிகளை அடையாளம் கண்டு அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என கூறிய டாக்டர் பாரிவேந்தர், உங்களது தேவைகளை நிறைவேற்ற தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். என்னுடைய பாராளுமன்ற தொகுதியில் எங்கெல்லாம் என்ன தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் சுட்டிக்காட்டி, என்னுடைய தொகுதியில் இதெல்லாம் தேவைப்படுகிறது, அதற்கான பணத்தையும் கொடுங்கள் என்று பேசிதான் அந்த நிதியை கொண்டு வருவோம். அந்த வகையில நான் எத்தனை முறை எதற்காக பேசினேன் என்பதையும், அந்த பேசியது அத்தனையும் எதுக்காக பேசினது புஸ்தகமாக போட்டு கொடுத்துருக்கேன். இந்த ஊர்ல ரேஷன் கடையில் கேட்கிறார்கள், இந்த ஊர்களில் பொது கழிப்பிடம் கேட்கிறார்கள், இந்த ஊர்ல சுற்றுச்சுவர் கேட்கிறார்கள் என்று எல்லாத்தையும் விளக்கமா சொல்லி கலெக்டர்கிட்ட சொன்னா, கலெக்டரு அந்த பணத்துல நாங்க சொல்ற ஊருக்கு சொல்ற மாதிரி இந்த பணத்தை செஞ்சு கொடுக்கணும். அதுதான் எம்பியினுடைய வேலை. அதை நான் முழுமையாக செய்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த தொகுதியில பார்த்தா +2 படிச்சு விட்டு மாணவ மாணவிகள் மேல் படிக்க முடியாம, பட்ட படிப்பு படிக்கிறதுக்கு முடியாம இருந்தாங்க. அதையெல்லாம் திரும்ப திரும்ப எல்லா ஊர்களுக்கும் போய் பார்க்கிற பொழுது அவரெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, எங்களால் டிகிரி படிக்க முடியல, பட்டம் படிக்க முடியலன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஏழை மாணவிகளையும் மாணவர்களையும் தேர்ந்தெடுத்து 1200 பேருக்கு, 1-2 இல்லை, 1200 பேருக்கு பட்ட படிப்பு படிக்க ஏற்பாடு செய்தேன்.